நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ மனோ, எங்களோட இந்த ஏக்கத்தை வந்து நீங்க தான் வந்து, அதாவது ஜட்ஜஸ் இல்ல அப்படின்ற அந்த ஏக்கத்தை நீங்க தான் வந்து சரிப்படுத்தணும். உங்களால மட்டும்தான் முடியும். ஸோ யார் மாதிரி எந்த ஜட்ஜ், அதாவது இது வரைக்கும் ஜோடி சீசன்லயே வராத ஒரு ஜட்ஜா இருக்கணும். அவரு வராத ஜட்ஜா இருக்கணும். அவங்க ஜட்ஜா வந்து எப்படிலாம் பண்ணிருப்பாங்கிறது அவங்களுடைய என்ன பேசுவாங்க. இல்ல ஆக்சுவலா இப்போ யார் வரலாம்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான தாட். இதுவரையும் பார்த்தாலே ரியாலிட்டி அவருக்காகவே பார்க்குற மாதிரி இருப்போம். சூப்பர். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஜட்ஜ் வந்து உட்காந்து அப்படி இருக்கும். சூப்பர். இதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை கண்டியும். என்னன்னா ஆக்சுவலி எனக்கு நீங்க வேணும் இல்ல. ஆமா, இவரு தான் மார்க்ஸ். ஏன்னா ஜட்ஜஸ் உட்காந்தா நீங்க தானே கேட்பீங்க. கரெக்ட், மார்க்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. அப்ப நான் வந்து உட்கார்ந்து பார்க்கறேன், நீங்க அவரோட ஹெல்ப் கூட நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ஓகே, வந்துருவாங்க நண்பா. என்ன விட்டுட்டு தனியா போய் சாப்பிடணும்னு நினைச்சா செரிக்காது. ஓகே ஓகே, மணிகண்டன் சௌந்தர்யா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்லுங்க ஜட்ஜ். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்து ஜட்ஜை உட்காந்து நான் பேசுகிறேன்றதுக்கு நான் மார்க்கு போகிறதுக்கு நான் வரல. இருக்கிறாங்க ஜட்ஜ் இருக்காங்க, அவங்க மார்க்கு போட்டு. ஏன்னா நான் வந்து சொல்லி அப்புறம் மக்கள் எனக்கு தேவை மக்கள். ஏன்னா வந்து இப்போ நான் சொல்லி இப்போ மார்க் போடுறது, அப்புறம் இவங்க ஒன்று சொல்லி இவங்க ஒன்று சொல்லும் போது நான் ஒன்று சொல்கிறது, இவங்க ஒன்று கேட்குறது, நான் அது எனக்கு பிடிக்காது. ஆடுறாங்க. ஏன்னா மணி வந்துச்சு, அந்த பொண்ணு சொல்லி அது தம்பி நம்ம பேர் வந்து சௌந்தர்யா நல்லா. ஏன்னா எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. எனக்கு வந்து சந்தோஷம். எனக்கு நல்லா பண்ணுறாங்களே. நாங்கள் அப்போ ஆடுறதுக்கு இப்போ ஆடுறதுக்கு என்ன சொன்னோம் நாங்கள் சொல்கிறேன். ஐயோ நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பானுங்க பேசிகிட்டு இருக்கோம்ல. இதை சொன்னோம் அப்புறம் நெட்டில் போகிறது, எதாவது போட்டு எஃபியில் போகிறேன். நான் பார்க்காத எஃபிஐ, நாங்களாம் அப்பயே எஃபி பார்த்தவங்க. இவங்க எஃபி போட்டு என்ன காமெடி பண்ணுறாங்களா எனக்கும் மக்களுக்கு. ஏன்னா நான் வந்து வெளிப்படையாக பேசுனால விஜயகாந்த் பேசினேன். விஜயகாந்த் இப்படி தான் யாருக்கும் பயப்படுதுங்க. நான் டேரக்டர் சொல்லுவேன். நான் நல்லா ஆடுறாங்க, 2 ஜட்ஜஸ் மார்க் போட்டு நான் சந்தோஷமாக என் என்னோட பிள்ளைங்க மாதிரி நான் எடுத்து பார்க்குறேன். எனக்கு தேவை, அவ்வளோதான். ஓகே, நன்றி. நல்லா ஆடுங்க, நல்லா ஆடுங்க, எஃபர்ட் எடுத்து ஆடுங்க. அதனால் வந்து எல்லாமே நடக்கும். ஏன்னா நான் சொல்லி நடக்கணுன்றது கிடையாது. நான் எனக்கு அப்படி தான் எதுவும் ஓப்பனாக பேசுகிறது தான் விஜயகாந்தோட ஸ்டைல். அது தெரிஞ்சு. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லிட்டீங்க. நீங்கள் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்குன்னு உலகம் தெரிவிக்குது, நிர்வாகம் பொறுப்பு இல்லை. டான்ஸுன்றது எனக்கு உனக்கு தெரிஞ்சுதான் நான் மார்க் போட உட்காந்துருக்கேன். அப்புறம் டான்ஸ் ஆடுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆடி காமிக்கிறேன். ஆனால் எனக்கு கண்டஸ்டன்ட் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி தருவேன் நான், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்லி தரீங்களா? ஆமாம். யாருக்கு சொல்லி தரீங்க? யாராவது யார் விருப்பப்படுறாங்களோ வரல. ஏன்னா நான் சொல்லி அப்புறம் என்னோட அது விஜயகாந்த் அது பண்ண மாட்டேன், அது நான் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வர சொல்லுங்க. இப்போ யார் கேமராமேன் 2 பேர் கூப்பிடுவா? இல்லை நீங்கள் மகேஷ், நான் கரெக்டாக இருப்பேன். என்னை பற்றி உனக்கு தெரியல. தெரியுங்க. அதை விட்டுடு, கூப்பிடுங்க. இது எல்லாம் மனோவோட கற்பனை, நிர்வாகம் பொறுப்பு இல்லை. போதையா? பிரபு அண்ட் கமல் இருக்கிறதுல 2 டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட். நீங்கள் ஏதாவது சாங்கு போட்டிங்கன்னா நான் அதை தம்பி ஆக்சுவலாக ஆடும் போது நீங்கள் எப்படி வேணால் ஆடுங்க. நான் சொல்கிறது என்னடா மாஸ்டர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் இது மனசில் போட்டதை நான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஏன்னா என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு தெரியும், அந்த கண்ணு தான் எனக்கு முக்கியம். ஏன்னா கண்ணில் தான் எக்ஸ்பிரஷன். நீங்கள் வந்து அந்த ஐஸ் மட்டும் நல்ல பவராக சவுண்ட். மனோ கற்பனை, நிர்வாகம் பொறுப்பு இல்லை. பொறுப்பு இல்லை, அது லென்த் டெலாக. சரி, ஓகே, சவுண்ட் நான் ஆடுறேன், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி. தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நாக்கை வெளியே எடுத்து கடிக்கிறது, கண்ணை பார்க்கறது, அதை அப்படியே ஒன்னா பண்ண. அதான் மேட்டர். 3 விஷயம் ஒன்னா பண்ண கஷ்டமா இருக்காதா மாஸ்டர்? என்ன சாப்பிடும் போது 5 சாப்பிட்றாங்க, பண்ணும்போது 3 விஷயம் என்ன பண்ணுங்க. அது பண்ண தப்பு இல்லை. மனோ கற்பனை, நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அதுதான் சவுண்ட். அது புரிஞ்சுதா கமல் உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. இவரே டான்ஸர் ஆக்சுவலி, கமலஹாசன். ஸோ அவருக்கு நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. பிரபு உங்களுக்கு தெரியும், நல்ல டான்ஸர். அதனால நீங்க ஆடுறது ஆடி. சவுண்ட். என்னது இந்த நாணம் மெல்ல கொல்லுது என்னத்தான். கமல் அதான் போதும். ஆக்சுவலா நான் ரொம்ப
இல்ல இருக்கட்டும், நான் போதும். இவரு சொல்லி கொடுத்தது ரொம்ப நேரம் பண்ணாங்கன்னா ஆக்சுவலா சொல்லி கொடுக்க நான் மறந்துடுவேன். அதனால நிறுத்தி. இல்ல மாஸ்டர், இப்ப ஒரு தடவை அந்த ஸ்டெப் மட்டும் உங்களை போட வைக்கலாமா மாஸ்டர்? அது செய்யுங்க, அது நல்ல விஷயம். நீங்க வந்து அந்த ஷார்ப் லுக் செக் பண்ணீங்க. சரி. தந்தன தந்தன தை மாசம் மாஸ்டர் ஷார்ப் அது லுக். தந்தது தந்தது உன்னத்தான். சந்தன சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல கட் இல்ல தம்பி, நீ ஆக்சுவலா இவ விஜயகாந்த் மாதிரி ட்ரை பண்றா, நீ ஹீரோயின் மாதிரி ட்ரை பண்ணா. விஜயகாந்த் மாதிரியே வா. அதை வளைவு தேவையில்ல, அது சும்மா அந்த கட்டு இருந்தால் தான் அப்படி ஒரு ஷேக் எனக்கு வேணும். ஐஸில் ஏன்னா நான் ஒன்று திரும்ப சொல்ல விரும்பல. சவுண்ட் பார்த்துரு உடனே பார்த்து. ஓகே ஓகே. காட்டு இல்ல மாஸ்டர் நீங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இது தனியா ஒரு எனக்கு அந்த கோவப்படுறது அதுதான் காரணம். நான் சொல்லி கொடுத்தா இவரோட தனியா ஒன்று பண்றோம், அப்புறம் நான் சொல்லி கொடுத்து எது கூப்பிடுறீங்க? என்ன இது விளையாட்டா? இல்லையா, நான் கிளம்புறேன். இல்ல மாஸ்டர் மாஸ்டர் இல்ல மாஸ்டர், அவர் எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மாஸ்டர்? கமல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன எப்படி மாஸ்டர்? இல்ல கமல் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் அவர் ஆடுற அளவுக்கு இவர் வந்து எனக்கு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன அப்புறம் விஜயகாந்த் சொல்லிட்டாருன்னாங்க. அதனால அவர் நல்லா ஆடினார், அவ்வளோதான். அதுக்காக மேலே நிறைய சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாது. நல்லா இருக்கு, நல்லா ஆடுறீங்க. கடைசி வரையும் ஆடுங்க, கடைசி வரையும் நீங்கள் இருப்பீங்க, கடைசி வரையும் நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம். மக்களுக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்கு, எல்லாரும் நல்லா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே. மனோகற்பனை நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அதான் இதுதான் எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து வச்சுக்கலாமா யோசிப்பாங்க. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக இருப்பேன் நான். ஓகே அதான் நல்லா ஆடினாங்க மாஸ்டர். இப்போ ரெண்டு பேரும் அமைச்சிடலாம் மாஸ்டர்? இல்லை ரெண்டு பேரும் உடனே அமைச்சிருங்க. இப்போ பிரபு கமல் இது ரெண்டு பேர்ல யார் மாஸ்டர்? இல்லை எனக்கு வந்து பிரபுன்றது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, நீ தப்பாக இருக்கிற தம்பி. ஆனால் பாடி சைஸ் வந்து என்ன மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒரு ஆட்டிடியூடாக இருக்கு, நல்லா இருக்கு. கமலுக்கு அந்த ஆட்டிடியூட் இல்லைங்கிறீங்க? இல்லை கமலுக்கு ஆட்டிடியூட் இருக்கு, அவருக்கு எப்பவுமே ஓன் ஸ்டைல் தானே, அதனால அவரே ஒன்று பண்ணிக்கிறார். கமல்ன்றதுனால அப்படி. பட் அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, அப்புறம் தப்பாக நினச்சிடுவாங்க. நல்லா இருக்கு, அவ்வளோதான். இவர்கிட்ட அமைச்சிடலாம் மாஸ்டர்? கண்டிப்பாக அமைச்சிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு போயிடுங்க. இந்த தம்பி கமல்னு பேரை வச்சுக்கிட்டு கஞ்சா கருப்பு மாதிரி ஆடிச்சு தம்பி. ரொம்ப பிரமாதமா பட்டிய. சரி மாஸ்டர், நீங்க ரெண்டு ஆண்களுக்கு வந்து பயிற்றுவிச்சீங்க, ரெண்டு பெண்களுக்கு நீங்க வந்து பயிற்றுவிக்க முடியுமா? இல்லை பெண்களுக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் எதுக்கு சொல்றேன்னா, நான் வந்து பெண்களுக்கு பண்ணலன்றது சந்தோஷம் தான். ஆனா வந்து நீங்க என்ன சொல்லி எனக்கு தெரியும், அப்புறம் விஜயகாந்த் பண்ணிட்டாருன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆமா, இதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பு இல்லை, இது மகேஷோட. ஏன்னா நான் ஒன்று இல்லை நான் எது இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா இருப்பேன். இல்ல இந்த மீரா நட்சத்திரா வாங்க. மாஸ்டர் இவங்க பேர் நட்சத்திரா மாஸ்டர். இவங்க டிவி விளம்பரத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து மாடல் மாஸ்டர். அதனால ஒன்றும் பிரச்சனை. நான் சொல்லி கொடுக்குறதுனால நீங்கள் தப்பாக எடுத்துட வேண்டாம். எனக்கு அதே மூமெண்ட் தான் வேணும். ஏன்னா நான் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ஒரு கம்போசிங் பண்ண முடியாது, தெரியாதுல்ல. அதான் அதனால நீ அதையே வந்து ஃபாலோ பண்ணீங்க, நான் பார்த்துருப்பீங்க. முக்குத்தி முத்தழகு முனம் பிற பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு. அருமையான பாட்டு மாஸ்டர். மாஸ்டர் அந்த வாக் போங்களேன், அந்த வாக்கு நீங்க எவ்வளவு அழகா போனீங்க மாஸ்டர். இந்த புள்ள கீழே சாணி இருக்கான்னு தள்ளி தள்ளி போகுது மாஸ்டர். அது பெண்களுக்கு அது நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்க நாம சொல்லிட்டோம்னு சொல்லிடுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு யாரையுமே வந்து நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ஓகே மாஸ்டர், அவங்க நல்லா ஆடுறாங்க. ஏன்னா சொன்ன உடனே ரெண்டு ஜென்ஸ் பாத்தீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி பாருங்க. நான் ஒரு 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 ஆம்பளைக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ண முடியல. ஆனா வந்து பாருங்க ரெண்டு லேடிஸ் நாடும் போதே கூட ஆடுறாங்க. அதுதான் அவங்கள அவங்களும் ஆடினாங்க, நீங்க பார்க்கல. இல்ல நான் ஆக்சுவலி நிக்கிறது வேற, ஆடுறது வேற. சரி மாஸ்டர், சரி. நீங்க அதனாலதான் வெளியே இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்க பார்த்து இது பண்றீங்க. ஆனா நீங்க நேரா பேசுவீங்க. அதேதான். சரி மாஸ்டர், நீங்க எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுங்க மாஸ்டர். இல்ல எக்ஸ்பிரஷன் நீங்க எல்லாத்தையும் நல்லா பண்ணி மூவ்மெண்ட் எல்லாம் கரெக்டா பிடிக்கிறீங்க. ஆனா அந்த ஐஸ் தான், அந்த கண்ணு வந்து அப்படி பார்த்து அப்படி நின்று அப்படி முறைக்கணும். மூவ்மெண்ட் வந்து இதில் இருக்கு, முறைக்கும் போது அப்படி இருக்கணும். எங்க முறைங்க
ஏங்க அப்படியே ஒருத்தரா பண்ணுங்க. முதல்ல நக்ஷத்ரா நீங்க பண்ணுங்க, மாஸ்டர் சொல்றது. அப்படியே கண்ணு மறைச்சு அப்படியே ஒரு இல்ல இந்த பொண்ணு நீ இதை டீல் பண்ணுப்பா, ஒரு வாட்டி காமிக்கிறீங்களா கேட்குறப்பல அது என்னன்னு நீ கேட்டு, ஏன்னா நான் வந்து அதில் எனக்கு சொல்லக்கூடாது. எதனால நீங்க டைரக்டா சொல்லிடுறீங்க? அதுதான். இல்ல நீங்க சொல்லிடுங்க மாஸ்டர். அதனால வந்து நீங்க கண்ணை மட்டும் இது பண்ணிட்டு அப்படியே ஆடிட்டு அதே மூமெண்ட்டை போட்டுட்டீங்கன்னா அதுக்கு நான் வந்து மார்க்லாம் போட மாட்டேன், மற்ற ஜட்ஜஸ் போடுவாங்க. நீங்க ஒரு தடவை அந்த ஃப்ரீ சிங் மட்டும் கொடுத்துருங்க மாஸ்டர். பாத்துட்டீங்களா? ஓகே. அந்த கண்டு ஷார்ப்பா இருக்கு. பண்ணுங்க நக்ஷத்ரா. இல்ல நீ எக்ஸ்ட்ரா இங்க இப்ப இருக்க பெண்களுக்கு எல்லாம் சொன்னா அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா துடிக்கிறதெல்லாம் வேண்டாம். இங்கே ஒரு ஜோடிக்கு வந்து வச்சுக்கேன் உன்னைய கொண்டே வரும் அப்படி. இல்ல நீங்களும் பண்ணலாம், ஏன் வைக்கப்படுறீங்க? மீரா நீங்க அதே மாதிரி ஃப்ரீசிங் அதே மாதிரி மறைச்சு அப்படியே ஹூ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன அது ஃபயர் கண்ணில் தெரியும். தீப்பெட்டி கொண்டு வா மாஸ்டர். இல்ல ஆனா நீ கொளுத்திருவன்னு தெரியும். சரி ஒரு நிமிஷம். சரி இவங்க 2 பேரையும் உடனே மார்க் போட்டு அனுப்பிச்சிருங்க, இதுக்கு மேல வேணாம். ஒரு பலத்த கைதடல் மனோவுக்காக. Thank you very much. இல்ல உண்மையிலே வந்து ஒரு 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 பெரிய சகாப்தம் கேப்டன் சாரோட பீரியடுங்கிறது வந்து எவ்வளோ நம்ம எந்தெந்த விதமா ஒரு எடுத்து உள்வாங்கி எவ்வளோ பண்ண முடியுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். தப்பிச்சேன். இல்லை எனக்கு ஒரு சந்தோஷம் இன்னொன்று சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் வந்து எல்லாரும் இப்போ இன்னைக்கு வர ஆர்டிஸ்ட் வேற, அன்னைக்கு வர ஆர்டிஸ்டோட ஒரே ஒரு வாய்ஸ்ல வந்து தெரியணும்னா அது இவர் தான். இல்லை அப்படின்னாலே இல்லை ரொம்ப போல்டான கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது இஷ்யூனா முதல்ல அவர் தான் போய் இப்போ சார் தான். அந்த மாதிரி வெரி குட், சூப்பரா பண்ணீங்க. லீடரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா கொடுத்திருக்கீங்க. எஸ், ஒரு லீடரை நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ், thank you so much. சூப்பர், வெரி குட், thank you so much.